நான் வந்து இன்ஃபேக்ட் கதால இன்னைக்கு கதால இப்போ தான் ஒரு ½ அன் ஹவர் பேக் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டார். மத்தியானம் இன்ட்ரோடக்ஷன் தான் எவ்வளோ லைன் இருக்கும் நார்மலாக? 5 லைன், 10 லைன், 20 லைன். இவர் வந்து 32 புக்கு எழுதியிருக்கார். இது வரைக்கும் 32 புக் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 200 ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கார். இந்த 2 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு இன்ட்ரோடக்ஷனில். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவரை பற்றி, அவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸு. நான் வந்து ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்கும் போது 2-3 தடவை ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் நினச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் ரோலே உட்காந்துட்டு ஆர்கனைசரே வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மிச்சவெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவர். ஆக்சுவலாக நான் வாட்ஸ்அப் ஆகவே இல்லை. அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஐ ட்ரை டு பை ஹார்ட் இட். ஐ ட்ரை டு கேட்ச் அட்லீஸ்ட் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி இன்ட்ரோடக்ஷன். என்னால் முடியல. ஐ ஃபெயில்டு. இல்லை ஃபர்ஸ்ட் ரோன் இல்லை, ஸ்டேஜில் உட்காந்தா ஒரு விஷயம் அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே யார் என்ன பண்ணுறாங்கிறது எல்லாமே தெரியும். ஆமாம், நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஐ ட்ரைட், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோமே, ஏதோ 2-3 பாயிண்டாவது பேசலாம் அதுலேருந்து அப்படியே சொல்லிட்டு ஐ கேவ் இட் அப். அப்புறம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளவும் இப்போ வந்து இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா எப்போ முடியும்? 70 வயசு 80 வயசில் முடியும். இஸ் ஒன்லி இன் 30s. இல்லை கூட ஆகிடுதா? ஓகே 40s. பட் ஈவன் 40ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் தெரியும் அப்படின்னா பெரிய விஷயம். அது பகவானுடைய பூரண அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. அவரோட குடும்பம் அப்படி, அவ தாத்தா, சின்ன தாத்தா, அவரை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவ்வளோ விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. இது ஒரு தடவை நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார். சபரிமலையில் சன்னிதானத்துக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து கும்பத்தில் ஜலம் வச்சு ஆராதனை பண்ணி சகசநாமம் பண்ணி அந்த அபிஷேக ஜலத்தை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு, சாஸ்தாக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இவாளுக்கு வந்து உரிமை இருக்குது. எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு புண்ணியம் சொல்லுவா. அப்பா அம்மா பண்ண புண்ணியம் சொல்லுவா இல்லையா, இதுதான். ஆனால் வந்து அதை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு அவர். இவ்வளோ பேருக்கு இன்னைக்கு ரீச் ஆகுது, அந்த மெசேஜ் ரீச் ஆகுது. இது வந்து சும்மாலாம் வராது. பகவானுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் வரும். அது கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. இன்றைக்கி கதை நாங்கள் பார்த்தோம், அதை சாஸ்தா கல்யாணத்தும் போது பார்த்தோம். நாளைக்கு சாஸ்தா பிரீத்தி இருக்குது, அதுலேயும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவர் சொன்னதில் அவ்வளோ விஷயங்கள், ரொம்ப முக்கியமான தெரியாத விஷயங்கள். தயவு செய்து மறந்துடாதீங்க, இது அதிகமாக நோட் பண்ணிக்கோங்க. வி ஆல் ஹேவ் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். எழுதி வச்சிருந்து எப்பப்போ முடியுமோ அப்பப்பெல்லாம் எடுத்து படிச்சுருந்து பண்ணும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி சொன்னால் நிறைய விஷயங்கள் முன்ன சொல்லியிருக்காரு அவர். இந்த விரதம் பூர்த்தி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு முன்ன. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது நம்ம அவர்கிட்டருந்து கற்றுக்கணும், அவர்கிட்டருந்து கேட்டு கற்றுக்கணும். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். இவருடைய பேக்ரவுண்ட் நம்ம ஒன்ஸ் வந்து சாஸ்தா சைடில் அவ்வளோ விஷயங்கள் தெரியும். அதே சமயத்தில் அம்பாள் சைட்லையும் நவராத்திரி போது பார்த்தீங்கன்னா டெய்லி அவருடைய அம்பாளோடைய பற்றியெல்லாம் அவரோட வீடியோஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே வந்து அனுகிரகம் தான், சும்மாலாம் கிடையாது. என்ன பிடிக்கலையா? இதுதான் ஓகே. நம்மளுடைய சபா, நம்மளுடைய சமாஜம் இன்னைக்கு இந்த உபன்யாசத்திற்கு இங்கே வந்து அவரோட பேசினதுனால நமக்கு பெருமை. சுவாமி சரணம். இன்னொன்று, ரொம்ப அப்ரோச்சபிள் பர்சன். நம்ம எப்போ கூப்பிட்டாலும், இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எப்போ கூப்பிட்டாலும் அவர் பேச முடியாத கூட வாய்ஸ் நோட் அனுப்புவார். உடனே வாய்ஸ் நோட் அனுப்புவார் அவர். அந்த அளவுக்கு ஒரு டவுன் டு எர்த் அப்ரோச்சபிள் பர்சன். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ எல்லாரும் கூப்பிடுறா அவரை, இல்லைன்னா கூப்பிட முடியாது. இவருக்கு வந்து நிறைய ஆயுள் கொடுத்து சிரஞ்சீவியா, அகசியர் பற்றி சொன்னார், சிரஞ்சீவியா. அதே மாதிரி அரவிந்த் அண்ணாவும் சிரஞ்சீவியாக இருந்து இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு பரப்பிண்டு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல நம்மளுடைய குலதெய்வம் சாஸ்தாவை பிரார்த்திக்கிறேன். சுவாமி சரணம். மார்ச் 17 சபரிமலையில் ஒரு சின்ன மரியாதை அண்ணாக்கு. ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கு. இப்போ நிச்சயமா எல்லாருக்கும் டவுட் இருக்கும், எல்லாம் புரிஞ்சிருக்காது,
இல்லை இதை தவிர வேற ஏதாவது டவுட் இருக்கும், நீங்கள் ஏதோ நினச்சின்னு வந்திருப்பேன், நீங்கள் இதை பற்றி சொல்லுவார் சொல்லிட்டு அது இன்னைக்கு கேட்காம இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ப்ரீஃப் கொஷின் ஆன்சர் செஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் அண்ணா வந்தபோது கொஷின் ஆன்சர் செஷனை வச்சு நாங்கள் வந்து ஐயப்ப தத்துவம் சொல்லிட்டு ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அவரோட ஆன்சர்ஸை கம்பைல் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து அதை ரிலீஸ் பண்ணோம், புக்காகவே ரிலீஸ் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாஸ்ட் டைம் தெரிய வந்தது. ஸோ யாருக்காவது டவுட் என்ன கேள்வி கேட்கணுமோ யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அவர் நிறைய சொன்னார் என்னை பற்றியெல்லாம், அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் அதில் முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஏன்னா சுவாமி பார்த்து ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தீர்மானம் பண்ணாருன்னா யார் வேணால் பண்ண முடியும். பகவான் பார்த்தாருன்னா ஒரு கழுதை அந்த வேலையை செய்யும், அந்த கழுதியாக நான் இருக்கேன்னு வேணால் நான் சொல்லிப்பேன், அவ்வளோதான். பகவான் தீர்மானம் பண்ணாலும் யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும். ஏதோ பெரியவாள்லாம் பண்ண புண்ணியத்தினால அவள் சுவாமிக்கு பண்ண கைங்கரியம் பகவான் திருப்பி போட்ட அக்ஷதையில் எங்கேயோ தப்பி போய் ஒன்று இந்த தலையில் விழுந்திருக்கு. அதனால் ஏதோ கொஞ்சம் இந்த கைங்கரியத்தை பண்ண முடிகிறது. இதே போல் கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணுற பாக்கியத்தை சுவாமிகிட்ட கொடுன்னு தான் நான் கேட்டுருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. அதனால் நம்ம பண்ணுறதெல்லாம் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பகவத் கைங்கரியத்தில் சுவாமி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கார், அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி தொடர்ந்து கைங்கரியத்தை பண்ணணும். அடுத்த சொன்னது போல் கொஸ்டின் ஆன்சர் செஷனில் திருப்பி அதையும் சொல்லிடுறேன். எனக்கு எல்லாம் தெரியும், அதனால் நான் பதில் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் அப்படி நினைக்கவே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் வந்த மாதிரி எனக்கும் நிறைய சின்ன வயசுலேருந்து நிறைய சந்தேகம் வரும். அதனால் நிறைய புத்தகம் படிப்பேன், நிறைய சந்தேகம் வந்து நிறைய பேர்ட்டு கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சு ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்படி பல பேர்ட்டையும் கேட்டு கேதர் பண்ண விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்டாலும் நான் சொல்கிறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். இது இந்த ஆன்சருக்கு ஒரே ஒரு குறள் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தது, உடனே சொல்கிறேன். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது. 65வது அதிகாரம் சொல்வன் மேலே 647வது குறள். இது ரொம்ப முக்கியமான குறள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கு நன்னா பேச தெரியுமோ அவளை வந்து வின்னே பண்ண முடியாது, நீங்கள் டிஃபீட்டே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு சரண்டர். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினேன், ஒரே ஒரு கவுண்டர் கொடுத்து என்ன ஆஃப் பண்ணிட்டார். அதுதான் அவருடைய எக்ஸ்பர்டைஸ். சுவாமி சரணமண்ணா, தேங்க்யூ. சொல்லுங்க. மைக் பண்ணுமா? ஒரு நிமிஷம். அது வந்து வாவருங்கிறவர் வந்து ஒரு முஸ்லீமா இல்லை? ஏன்னா அவர் நடந்த காலகட்டம். நீங்கள் ஒரு கேள்வியாக கேளுங்க, நான் ரெண்டு தனித்தனியாக பதில் சொல்கிறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் கேள்வியை கேளுங்க, அப்புறம் மகிஷி வதம் நடந்த காலகட்டம். மகிஷி வதம் நடந்த காலகட்டம். இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது கண்டிப்பாக பதில் தெரியணும். இதோட கண்டினியூஷன் தான் நீங்கள் கேட்ட அடுத்த கேள்விக்கு பதில். ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், நானே சின்ன குழந்தை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், அதையும் சொல்லிவிடுறேன். கலியுகவர்தன்னு பகவானுக்கு பேர் இருக்கிறதுனால மணிகண்டனுடைய அவதாரம் கலியுகத்தில் நடந்ததுன்னு கிடையாது. சிம்பிளாக அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தோட அசுர வம்சம் முடிஞ்சு போயிடுது. கலியுகத்தில் ராட்சசர்கள் கிடையாது. ஏன்னா மனுஷன் வந்து ராட்சசனோட ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கலியுகத்தில் வந்து ராட்சசன்னு தனியாக ஒருத்தன் வேண்டான்னு வச்சுட்டான். அதனால் ராட்சச குலமே வந்து கிருஷ்ணாவதாரத்தோடு முடிஞ்சு போயிடுது. அப்போ மகிஷின்னு ஒரு ராட்சசி இருந்து பகவான் சம்ஹாரம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ள யுகத்தில் தான் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு கிராஸ் கனெக்ஷன் எங்கே வருது அப்படின்னா, இந்த மகிஷிக்கு ஒரு புத்திரன் உண்டு, மகன் உண்டு. அவனுக்கு துந்துபின்னு பேர். அந்த துந்துபியை ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வாலி கொல்றதா சரித்திரம் வருது. இந்த குகைக்குள்ளே போய் வாலி ஒளிஞ்சு போனேன், அந்த சரித்திரத்தில் துந்துபியை கொல்றாங்கிற கிராஸ் ரெஃபரன்ஸ் வருது. அப்போ அதை வச்சு நம்ம கால நிர்ணயம் சுலபமாக பண்ணிடலாம். பகவானுடைய காலம், மகிஷி சம்ஹாரம் பண்ணின மணிகண்டனுடைய அவதார காலம் ராமாயணத்திற்கு கூடிய அந்த சமமான காலகட்டம். அதனால் அந்த யுகத்தில் தான் அது நடக்கிறது. கலியுகத்தில் ராட்சசனே கிடையாது. கிருஷ்ணன் என்னைக்கு கிளம்பி போகிறாரோ அன்னைக்கு வந்து கலியுகம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி பூபாரத்தை பூரா குறைச்சி ராட்சசர்களை பூரா இல்லாமல் ஆக்கிடுறார். அதனால் பகவானுடைய மணிகண்டனுடைய அவதார காலம் ராமாயண காலம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் நீங்கள் கேட்ட இந்த வாவர் பள்ளி, இதை நான் தொடர்ந்து எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஊதுற சங்க ஊதிட்டே இருப்பேன், விடியும் போது விடியட்டும்னே. அதனால் மறுபடியும் இங்கேயும் ஊதுறேன் அதே சங்க. வாவர்னு ஒரு ஆசாமி இருந்தாரா இல்லையா, அவர் கடல் கொள்ளைக்காரனாக இருந்தாராங்கிறத நமக்கு கேள்வியே கிடையாது. சபரிமலை கோவில் வந்து மணிகண்டனுடைய காலத்தில் உண்டாச்சு. அந்த கோவில் அன்னையிலேருந்து பக்தர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா சுவாமியை. ரொம்ப பின்னால் பந்தளம் ராஜ குடும்பத்தில் ஆரிய கேரளவர்மன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜகுமாரன், ஒரு யோகீஸ்வரர், அவருடைய காலகட்டத்தில் சபரிமலை கோவில் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்டு இடிக்கப்படுறது. அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கடல் கொள்ளைக்காரன் தான் வாவர். அவரை இவர் போய் ஜெயிச்சுட்டு வரார். அதுக்கும் புராண கதைக்கும் சம்மந்தமே இல்லை. நான் நிறைய என்னுடைய ஒரு வீடியோ கூட சமீபத்தில் வைரல் ஆச்சு.
அதாவது அதில் சிம்பிளாக ஒரு விஷயம் தான் கேட்டிருந்தேன். மகாவிஷ்ணுவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா ஸ்கூலில் படித்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இப்போ நானும் மகாத்மா காந்தியும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோன்னு சொன்னால் நம்புவேளா? அவர் இருந்த காலகட்டம் என்ன, நான் இருக்கிற காலகட்டம் என்ன? அது மாதிரி பகவான் இருந்த அகஸ்தியரும் பரசுராமரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காருன்னா அந்த காலம் என்ன? இஸ்லாம்ங்கிற மதம் உருவாகி முகலாய படையெடுப்புக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளேயே வருது. அந்த காலகட்டம் என்னங்கிறத நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்து படித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த கடல் கொள்ளைக்காரனான வாவருக்காக, அவன் குடும்பத்துக்காக பந்தளம் ராஜ குடும்பத்தால் கட்டி கொடுக்கப்பட்டது தான் வாவர் பள்ளி. அதை நான் மறுக்கலை. ஆனால் அங்கே போனால் தான் சபரிமலை யாத்திரை சாத்குண்யமாகும், அங்கே போனால் தான் சபரிமலை யாத்திரை பூர்த்தியாகுங்கிறத தான் நம்ம எதிர்க்கிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கிறதா டிஃப்ரென்ஸ் என்னென்னு? வாவர்னு ராசாமி இருக்கட்டும், அவள் பள்ளி இருக்கணும், அவள் பள்ளி வாசலில் அவர் போய் அவா சம்மந்தப்பட்டவா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டும், யாரும் அது வேண்டாம்னு சொல்லலை. நம்ம அங்கே போனோங்கிறது தான் விஷயம், போனோமா வேண்டாமாங்கிறது தான். நம்ம தான் வாவரின் தோழரேன்னு சொல்லி பஜனையெல்லாம் பாடுறோம். அவன் ஒரு நாள் கூட ஐயப்பனின் தோழர்னு அவன் சொல்கிறதில்ல. அவன் நம்மளை உள்ளேயும் விடுறதில்ல. பார்த்துருக்கல, வாசலோடு அனுப்பிடுவான். அவன் மதத்தில் அவன் கரெக்டாக இருக்கான். அவனை பார்த்து நம்ம என்ன படிக்கணும்னா, நம்ம எப்படி நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு படிக்கணும். அவன் விபூதி வச்சுக்க மாட்டான், அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட போய் விபூதி வாங்கணும்? விபூதி வச்சுக்காதவங்ககிட்ட விபூதி வாங்கவே கூடாது. அதனால் இது சம்பந்தமில்லாத பின்னாளில் வந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் பௌராணிகமான ஒரு க்ஷேத்திரத்துக்கும் சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சபரிமலைக்கு போகிறது பகவான், இது நான் சொல்லலை, எல்லா குருசாமியிலும் பழைய குருசாமிகள் பல பேரும் சொல்லத்தான் செஞ்சுருக்கான். இன்ஃபேக்ட் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையுடைய ட்ராமாவில் தான் இந்த வாவருங்கிற கேரக்டர் உள்ள வருது. அந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை ட்ராமாவில் பந்தள ராஜாவாக முதல்ல நடித்த நம்பியார் குருசாமியை வாவர்பள்ளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதனால் இது வந்து இடைச்செருகலாக பின்னாடி வந்தது. நமக்கு சபரிமலை யாத்திரைக்கு இது உண்டான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் போகிறதும் போகாத தனிப்பட்ட விருப்பம். நம்ம ஒன்றும் போர்டு பிடிச்சின்னு யாரும் போகாதீங்கன்னு போர்டு பிடிச்சின்னு உட்காரல. இது போனால் தான் சபரிமலை யாத்திரை பலன் கிடைக்குமானா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் விஷயம். சரணமையப்பா. அடுத்த கேள்வி. கன்னிசாமிக்கும் பொன்னுசாமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சரணமையப்பா. எனக்கு நிஜமாவே தெரியலப்பா. கன்னிசாமி முதல்ல வர மலைக்கு வரக்கூடிய ஐயப்பன் மாதிரி கன்னிசாமின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பொன்னுசாமிங்கிறது என்னதுன்னு யாரும் ஆளோட பேரா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது புதுசு புதுசாக பல விதமான சம்பிரதாயங்கள் வருது. இப்போ நீ அன்றைக்கி ஒருக்கா 201 வாட்ஸ்அப்பில் வந்துருந்தது பார்த்தேன். 18 வருஷத்துக்கும் 18 பேர் போட்டிருக்கான். கத்திசாமி கதசாமின்னு என்னெல்லாமோ போட்டிருக்கான். எனக்கு இதெல்லாம் எங்கேருந்து வருது, யாரும் உட்காந்து யோசித்து எழுதுறாளா என்னன்னு தெரியல. அதான் தெரியல, இருக்கலாம். அதாவது பிராச்சீனமான நம்முடைய குருமார்கள் யாரும் இதெல்லாம் சொல்லித்தரல. முதல் வருஷம் வரவாள் கன்னிசாமின்னு சொல்லுவா, அப்புறம் குருசாமி சொல்லுவா. இது வந்து வேறு வேறு பெயரெல்லாம் சொல்கிறான். 18 வருஷத்துக்கு 18 பேர் போட்டிருக்கான். அதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது ஏது வந்ததுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஆனால் நிஜமாவே தைரியமாக குழந்தை கேட்டான். அதுக்காகவே அவனுக்கு எல்லாருமே கை தட்டுங்கோ. ஏன்னா பெரியவா கூட கேள்வி கேட்க யோசிப்பா, குழந்தை தைரியமாக கேட்டுது. சாமி சரணம். இப்போ வந்துட்டு ஐயப்பன், ஐயனார், சாஸ்தா, கருப்பண சுவாமி, இந்த மாதிரி இப்போ கேரளாவில் இருக்கிறது எல்லாமே ஐயப்பன் சாஸ்தா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஐயனார் அப்படின்னு மாற்றிட்டா. ரெண்டுத்துக்குமே வந்து கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயப்பன்னா சாந்தமானவர், சாஸ்தானா சாந்தமானவர், ஐயனார்னா ரொம்ப வீரியமானவர், கத்தி வச்சுண்டு வாழை வச்சுண்டு. எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஒரு ரூபத்துக்கும் ஒரு ஒரு ஆயுதங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இது எப்படி எப்படி எந்த இடத்துலேருந்து இது இப்படி பிரிய ஆரம்பிச்சது? ரைட். அதாவது உட்காந்து இது வந்து நான் தான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம், பௌராணிகமான விஷயத்தையும் இப்போ சுவாமியோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மூல புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும். மூல புராணங்களையும் இல்லை தகுந்த குருமார்கள் மூலமாக படிக்கணும். சினிமாவை பார்த்து படிக்க விடாது. சினிமாவையும் டிவி சீரியலும் பார்த்து புராண கதைகளையும் மகாபாரதத்தையும் படித்தோம்னா நிஜத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ கர்ணன் ஒரு சினிமா வந்தது, நம்ம அது சிவாஜி கணேசன் நடித்தாருங்கிறதுனால நமக்கு கர்ணனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதில் கர்ணன் பண்ண தப்புகளெல்லாம் எதுவுமே காட்டாமல், ஆக்சுவலாக துரியோதனோட சபையில் பாஞ்சாலியோட துகில உரிய சொல்கிறதே கர்ணன் தான். ஆனால் என்ன சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்துட்டதுனால அது ஹீரோவாகிடுது. அதுபோல் சினிமாவை பார்த்து புராணங்களை படிக்கிறதுனால வர பிரச்சனை இது. இப்போ நாம் அன்றைக்கி ஒரு டிவி சீரியல் பார்த்தேன், ஹிந்தி சீரியல், விக்னஹர்த்தா ஸ்ரீ கணேசா அப்படின்னு ஒரு டிவி சீரியல், ஹிந்தி சீரியல். அதில் என்ன காட்டியிருக்கான்னா, அது வரது அது பாட்டுக்கு ஒரு 500 எபிசோடு கிட்ட வருது.
எந்த புராணத்திலும் இல்லாத கதையெல்லாம் அதில் வரும். அதில் ஒரு எபிசோடில் காட்டுறான், சிவனும் பிள்ளையாரும் கணபதியும் இருமுடி கட்டின்னு சபரிமலைக்கு போய் ஐயப்பனை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி. இப்படி எந்த புராணத்துலேயும் இல்லை. இது போட்டிருக்கான், இப்படி ஒரு கதை எடுத்து போட்டிருக்கான் அதில். அதனால் எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து தவறான ஒரு கைடன்ஸ் ஆகிடும். நம்ம மூல புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், கருப்பண்ணசாமிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கருப்பண்ணசாமிங்கிறது சாஸ்தாவோட பரிவாரங்களில் ஒருத்தர். அவர் சபரிமலையிலையும் அதே கருப்பன் தான் இருக்கார், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் அவர் தான் இருக்கார். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலும் ஐயனார் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் சாஸ்தாங்கிற பதம் பிரயோகப்படுத்துறது உண்டு, தமிழ்நாட்டிலையும் ஹரிஹரபுத்திரன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாம் ஒரே மூர்த்தியோடைய வேறு வேறு ரூபபேதங்கள் தான். ஐயனார்னு சொன்னாலும், சாஸ்தான்னு சொன்னாலும், ஹரிஹரபுத்திரன்னு சொன்னாலும், ஐயப்பன்னாலும் ஒரே சுவாமியோட வேறு வேறு வடிவங்கள். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருக்கிற மாதிரி வேறு வேறு வடிவங்கள். ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த ஒரு தப்பான புரிதல் இருக்குது. ஐயனார் அப்படின்னா கிராம தேவதை, ஏதோ மீசியெல்லாம் வச்சுட்டு கொடுவாளை வச்சுன்னு உட்காந்துருப்பாரு. ரிப்பப்ளிக் டேயோடைய ஒரு இதில் வந்தது, ப்ரொசஷனில் கூட தமிழ்நாட்டை வண்டியில் போகும்போது ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுவாளை வச்சுன்னு உட்காந்துருந்தார். இது பண்ணினவன் எவனுமே ஐயனார் கோவிலை கண்ணாரோட பார்த்ததில்லைன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஐயனார் கோவில் வேணாலும் எடுத்து பாருங்கோ, அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தி எப்படி இருப்பார்னா, இப்போ அச்சங்கோவில் ஆரியங்காவில் எப்படி இருக்காளோ அதுபோல் சௌமியமாக சாந்தமாக உட்காந்துருக்கக்கூடிய மூர்த்தியாகத்தான் இருப்பார். சாஸ்தாவுடைய ரூபம் எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் தொங்க விட்டு யோகப்பட்டத்தோட கையில் இதர் சாட்டையோடையோ இல்லை செண்டோடையோ இல்லை புஷ்பத்தோடையோ இருப்பார். இதுதான் ஐயனாருடைய வடிவம். புஸ்தகத்தில் சொல்லக்கூடிய வடிவம் எல்லாமே அதுதான். பிராச்சீனமான கோவிலில் சொல்கிற வடிவம் அதுதான். நீங்கள் கோவிலில் போய் கண்ணை திறந்து பார்க்கணும். அந்த நம்ம சினிமாவில் ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் ஒரு பெரிய மீசையெல்லாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறத காட்டணும், இதுதான் ஐயனார் நம்ம நினச்சின்னு இருக்கோம். அதெல்லாம் ஐயனார் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய பரிவார பூத கணங்கள் தான். அதனால் ஐயனார்னு சொன்னாலும், ஐயப்பன்னு சொன்னாலும், சாஸ்தான்னு சொன்னாலும் மூர்த்தி ஒன்று தான். அதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. நம்ம புரிதலில் உள்ள பிரச்சனை தான். அதனால் இது வந்து மூல புஸ்தகத்தையும் மூல விஷயங்களையும் ஒன்றா தேடி போய் பார்த்துட்டோன்னா பல கன்ஃபியூஷன்ஸ் அங்கேயே சரியாக போயிடும். இப்போது உங்களுக்கு வந்து நாகர்கோவில், யாருக்கா நாகர்கோவில் சொந்த ஊராக இருந்ததுன்னா சொல்லுங்க, அங்கே தடிமாடங்கோவில்னு ஒன்று இருக்குது நாகர்கோவிலில். தடிமாடங்கோவில் அது உண்மையில போய் பார்த்தோன்னா தழுவிய மகாதேவர் அப்படின்னு பரமேஸ்வரன் கோவில். அது சொல்லி 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 தடிமாடங்கோவில்னு ஆயிடுது. உள்ள இருக்கிறது சிவன் தான். இது மாதிரி நம்முடைய தவறான புரிதல்னால பல விஷயங்கள் இப்படி மாறி போயிடுது. ஐயனார்னா உடனே ரௌத்ரமாக இருப்பார், மீசை வச்சுட்டு இருப்பார், கொடுவாளை வச்சுட்டு இருப்பார், வெட்டி போடுவார், கொண்டு போடுவார். ஐயப்பன் சாஸ்தானா சாந்தமாக இருப்பார். அப்படி இல்லை, ஒரே மூர்த்தி தான். அவருடைய வேறு வேறு தன்மை தான் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி. சுவாமி சரணம். இப்போ குருசுவாமியோட ரோல் என்ன? குருசுவாமியோட உதவியோடு தான் சபரிமலைக்கு போகணுமா, இல்லை நம்மளே அது இல்லாமல் பண்ண முடியுமா? எப்படி இது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இன்றைக்கி இப்படி தான் கேட்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, என்னைக்கு கோவிலில் மாலை போட்டு கோவிலில் இருமுடி கட்ட ஆரம்பித்தாலோ அன்றைக்கி சபரிமலையில் குருசாமி தத்துவம் அடிபட ஆரம்பிச்சுடுது. ஏன்னா ஒரு குருசாமிகிட்ட மலைக்கு வந்தோமானா அவர் வந்து நீ ஒழுங்காக விரதம் இருப்பியா, இப்படியெல்லாம் விரதம் இருக்கணும், கட்டுக்கட்ட வந்தாச்சானா நீ நான் ஒரு மண்டலம் விரதம் இருந்தியான்னு கேட்டு தான் கட்டுக்கட்டுவார். சம்சயம் இருந்ததுன்னா கட்டுக்கட்ட மாட்டேன்னு சொன்னாலும் தோஷம் இல்லை. இப்போ மாலை போட்டு வந்துட்டானே இவன் எப்படி மாட்டேன்னு சொல்கிறதுன்னு கிடையாது. பகவான் சொல்கிறார் பூதநாத உபாக்கியானத்தில், முறையான குரு மூலமாக சபரிமலைக்கு வந்தால் தான் நான் அவளை கண்ணை திறந்து பார்ப்பேங்கிறார். சபரிமலை யாத்திரை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு குருவினிடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறார். நீ முதல்ல குருவை பார்த்து அவர் மூலம் உன்னுடைய விரதத்தை தொடங்கி சபரிமலைக்கு வந்தால் யாத்திரை பயன் தரும். பகவானுடைய வாக்கு, நான் சொல்லவே இல்லை, அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. பகவானுடைய வாக்கு அப்படியே திருப்பி சொல்கிறேன். புராணத்தில் சுவாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட், சபரிகிரி யாத்ரா விதி நிர்ணயம் அப்படின்னு ஒரு தனி சாப்டர் இருக்குது. சபரிமலை யாத்திரை எப்படி மேற்கொள்ளணும்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாப்டர் கொடுத்துருக்காரு, பகவானே கொடுத்துருக்காரு. அவர் வாக்குலேருந்து வருது. அவர் வாக்கில் அவர் சொல்கிறார், தகுந்த குரு மூலமாகத்தான் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளணும். இது ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால் இன்றைக்கி கோவிலில் கூட்டின்னு போகிறான், கோவிலில் கூட்டின்னு போய் வாசலில் ட்ராவல்ஸ் கிடைக்கிறது, வண்டி எடுத்து நீங்கள் கோவிலில் 450-500 கட்டினா கட்டி தருவான். அப்படியே நீங்கள் மலைக்கு கிளம்பி போயிட்டேன்னா சபரிமலை யாத்திரையில் பலன் கிடைக்குமானா கிடைக்காது. நான் நேற்றுக்கு இது குரு தத்துவத்தை பற்றி தான் பேசினேன். இங்கே அங்கே பேசும்போது இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை. 4 காலேஜ் பசங்க இப்படி தான் மலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய், அவனுக்கு சபரிமலைன்னு என்னன்னு தெரியாது, குருசாமின்னு என்னன்னு தெரியாது. மலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணோம்னா ட்ராவல் ஏஜென்சி சொன்னால் 6500 கொடுத்தா நாங்கள் கூட்டின்னு போவேன்னா. எல்லோரும் என்னமோ தலையில் வச்சுட்டு இருக்காளே, நான் அதுக்கு பேர் இருமுடி, கோவிலில் டோக்கன் எடுத்தால் கட்டி தருவான்னா. கோவிலில் போய் டோக்கன் எடுத்தால் இருமுடி கட்டினான். வண்டியில் போனான், பம்பையில் இறங்கினான். எல்லாரும் தலையில் வச்சுட்டு போகிறத பார்த்து இவனும் போனான். 18ஆம் படி ஏறினான்.
எல்லாரும் தலையில் வச்சு சுவாமியை பார்த்தா, இவனும் சுவாமியை பார்த்தா, இருமுடி எடுத்து ஆற்றுக்கு திரும்பி வந்துட்டான். நிஜமாக நடந்தது. இப்போ என்னாச்சு, சபரிமலை யாத்திரையோட பலன் கிடைக்கல. சபரிமலை யாத்திரையுடைய பூர்த்தி எங்கே, நீங்கள் எடுத்துன்னு போன இருமுடியை பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது. குரு இல்லாமல் போனால் யாத்திரை பிரயோஜனப்படாதுங்கிறதுக்கு இது நேரடியான திருஷ்டாந்தம். இவ்வளோ தூரம் செலவழித்து மலைக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு திரும்பி வந்தது தான் மிச்சம். அதனால் இந்த சபரிமலை யாத்திரை மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆத்ம சாதனையும் குரு இல்லாமல் பூர்த்தி ஆகாது. குரு இல்லா வித்தியை பாழ். 12 வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அதனால் கபீர் சொன்னார், குருவும் கோவிந்தனும் ஒன்றா வந்தான்னா கோவிந்தனை விட்டுட்டு குருவை போய் வணங்கு, ஏன்னா அவன் தான் பகவான் உனக்கு காட்டினது அந்த குரு தான். அதனால் குரு தான் பகவானோட ஒருபடி வசதி. நான் நேற்று ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் குரு தத்துவத்தை பற்றி ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன் சபரிமலையில். அதனால் அதை தனியாக கேளுங்க. அடுத்த கொஸ்டின் கேளுங்க. உட்காந்து எத்தனை வாட்டி மலைக்கு போனால் குருசாமி ஆகலாம்? அது பகவானுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். எத்தனை வாட்டி மலைக்கு போனால் குருசாமி ஆகலாங்கிறது சுவாமிக்கு மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய. 18 வருஷம் போனால் ஆயிடலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. நான் நேற்றுக்கு சொன்ன போதே சொன்னேன், ஒரு 50 வருஷமாக ஒரே குருசாமியோட மலைக்கு வரவா இன்றைக்கும் இருக்கா. நம்ம சபரிமலைக்கு போகிறது குருசாமி ஆகிறதுக்கு இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். சபரிமலைக்கு எதுக்கு போகிறோன்னா, நம்ம ஸ்கூலில் சேர்றோம். ஸ்கூலில் சேர்ந்தோன்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கணும். இது ஒரு குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸில் இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆனால் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம நோக்கம் இந்த இடத்துல சபரிமலையில் நம்ம முதல் வருஷம் கன்னிமலைக்கு மாலை போட்டுக்கிறோம்ல, என்ன நோக்கத்தில் மாலை போட்டுக்கிறோம்? சுவாமியை பார்க்கணும், சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும். யாராவது நானும் ஒரு கன்னிமலையாக உள்ளே போய் நானும் இன்றைக்கே ஒரு நாள் குருசாமி ஆனோன்னு யாராவது மாலை போட்டுக்கிறாங்களா? ஒருத்தரும் இல்லை. அதனால் எத்தனை வருஷம் ஆனால் குருசாமி ஆகிறதுங்கிறதுக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. நம்ம ஒரு மரபு கருதி 18 வருஷம்னு வச்சுருக்கோம். உடனே 18 வருஷம் ஆன உடனே சரி இனிமேல் அந்த குருசாமியோட மலைக்கு வர மாட்டேன், நான் தனியாக போய் கடை போட்டுருவேன்னு அர்த்தம் இல்லை. எத்தனை வருஷமானாலும் நம்ம குரு தான். ஒன்ஸ் குருசாமி ஆல்வேஸ் குருசாமி தான். டீச்சர் மாதிரி தான். நம்ம 1ஆம் கிளாஸ் படித்த டீச்சர் இன்றைக்கி ரோட்டில் பார்த்தா நம்ம உடனே குட் மார்னிங் சார் அந்த பயம் வந்துடுறது உடம்புக்குள்ளே. அதுபோல் அந்த குருசாமி என்றைக்குமே குருசாமி. அதுபோல் நம்ம குருசாமி ஆகணும்னு என்றைக்கு பகவான் தீர்மானிக்கிறானோ அன்றைக்கி நம்மளை ஆக்குவான். இத்தனை வருஷம் ஆனாங்கிறது இல்லை. கேட்கலாம். சுவாமி சரணம். சாமி சரணம். நான் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 3 இயர்ஸாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டிய, அதாவது மாலை போட்டுருக்கிற ஃபேமிலியில் அன்எக்ஸ்பெக்டடாக எதானா ஒரு நியூஸ் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருமே அந்த நியூஸை கேட்கக்கூடாது, ஆற்றுல இருக்கிறவா யார் காதலையும் படக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. சப்போஸ் அவள் மாலை போட்டுருக்கிறா போகக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஏதோ சரி ஓகே, அவள் ஒய்ஃபு போகக்கூடாது, அவள் பசங்க போகக்கூடாது, அவள் வீட்டில் இருக்கிறவா யாருமே அதை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் அது தர்ம சங்கடமாக இருக்குது. ஒரு 3 இயர்ஸாக நான் ரொம்ப அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்டாக தப்பான்னு தெரியல. இல்லை அதாவது பேசிக்கலாக அதில் என்ன ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நியூஸ் தெரியாமல் இருக்காது. இது கம்யூனிகேஷன் ஏஜ். எக்ஸாக்ட்லி. அது நம்ம சொந்தக்காரெல்லாம் ரொம்ப நல்லவா, முதல்ல வாட்ஸ்அப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். இல்லை இப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுறது? இப்போ டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னால் நம்ம அதை பற்றி ஓகே க்ளோஸ் வரேன் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அதாவது உங்களுக்கு பேசிக்கலாக இப்போ ஒருத்தர் மாலை போட்டுருக்காருன்னு சொன்னால் அவர் மாத்திரம் விரதம் இல்லை. அடிப்படை விஷயம் அதுதான். ஒரு வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டுருக்காருன்னா அவர் மாத்திரம் விரதமால இந்த வீடே விரதம் இருக்குது. இப்போ இவர் 5 மணிக்கு எழுந்திருக்க போகிறாருன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திருந்து அவள் அம்மாவோ மனைவியோ அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் பொதுவாகவே ஒருத்தர் மாலை போட்டு இருக்கும்போது இவன் சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து போய் அடையக்கூடிய பலனை ஆற்றுல உள்ள ஸ்திரீகள் உட்காந்த இடத்துலேருந்தே அவளுக்கு கிடச்சிடுறது. அடிப்படையான விஷயம் அது. அப்படி இருக்கும்போது தான் அவன் என்ன ஆகிடுறதுன்னா, நம்ம டைல்யூட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் போகாதீங்க அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா இவன் மாலை போட்டுருக்கான். மாலை போட்டு ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது நம்ம போய் ஒரு விஷயத்தை அசம்பாவிதத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வரும்போது நம்ம குளிச்சாலோடைய நமக்கு தீட்டு போகாது. அப்போ நீங்கள் மாலை போட்டுருக்கிறவளை எதிர்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பொருளை தொட்டுட்டா அவளுக்கு விஷயங்கள் கலப்பாயிடும். இதுக்கெல்லாம் கருதி தான் இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் இன்றைக்கி அதனால் ஒருத்தர் போயிட்டா அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் மாலை போட்டுருக்கா அதனால் வரலன்னா இன்றைக்கெல்லாம் புரிஞ்சுக்கத்தான் செய்கிறான். ஃபோன் பண்ணி பேசுகிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை.
நிறைய பேர் அதுக்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணி பேசுறதுனாலையோ இல்லை ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி மாலை போட்டு இருக்கிறதுனால வர முடியாத சூழ்நிலைன்னு சொன்னதுனால தப்புன்னு இல்லை. நான் பார்த்துருக்கேன், விசாரிச்சுட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சதுனால போய் குளிச்ச ஆட்கள்லாம் உண்டு. அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம்னு என்னோட பர்சனல் அபிப்பிராயம். மேபி ராங் ஆல்சோ, பட் என்னோட பர்சனல் அபிப்பிராயம் அது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆற்றுல மாலை போட்டு இருக்கிறதுனால வரலன்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அதனால் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். பட் விரதம் இருக்கிற சுவாமிமார்களுக்கு நம்மளால் எந்த விதமான ஒரு பங்கமும் வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் நோக்கம். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா இட் இஸ் ஓகே. இப்போ அவர் எங்கேயோ இருக்கார், நீங்கள் வேறு ஊரில் இருக்கேன் அப்படிங்கிற போது இந்த கொஸ்டின் வராது. இந்த கொஸ்டின் வராது. பட் ஒரே உள்ளூரில் இருக்கிறதுனால இல்லை, இப்போ மாலை போட்டுன சாமி இப்போ பாம்பேயில் இருக்கார், உங்கள் பையனாகவே இருக்கட்டும், ஒரு பாம்பேயில் இருக்கார். நீங்கள் இங்கே இருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியவே போகிறதில்ல. இப்போ மாலை போட்டுருக்கிற ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த வீடே அந்த விரதானுஷ்டானத்துக்கு சகாயமாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனையும் ப்ரிகாஷன்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அதையும் மீறி இப்போ யாரும் கோச்சிக்கெல்லாம் போகிறதில்ல. சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால் அதை மீறி ஒருத்தர் கோச்சிக்கிறான்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மாலை போட்டுன்னு இருக்கும்போது நான் திருப்பி சொல்கிறேன், யூ கேன் காம்ப்ரமைஸ் எனிதிங் பட் நாட் தி விரதம். விரதத்துக்காக பாக்கி விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். நம்மளுடைய நோக்கம் என்ன? ஐயப்பனாக இருக்கணும். நம்ம நோக்கம் பாக்கி உள்ளவளை ப்ளீஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டோன்னா அதுக்கு முடிவே கிடையாது உலகத்தில். இப்போ நீங்கள் போய் கூட நின்று 10 நாள் இருந்தாலும் குத்தம் சொல்கிறோன்னு சொல்ல தான் போகிறான். 10 நாள் இருந்தால் ஆனால் என்கிட்ட முகம் கொடுத்து பேசலாமா அடுத்தது. இன்னொன்று சொல்லுவான், மாலை போட்டுருக்காங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் வந்துட்டு போனான். இப்படி குத்தம் சொல்கிறவன் இப்போ எதை பண்ணாலும் சொல்ல தான் போகிறான். அதனால் நம்ம விரதத்தை எக்காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் ஓகே. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் விஷயம்தான். நீங்கள் அதை மாதிரி ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியது. சொல்லுங்க. கடைசி 3 கேள்வி. டைம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்புறம் பசிக்கும், போய் அடுத்த வேலைகளை பார்க்கணும். நாளைக்கு சாஸ்தாபிரதி இருக்குது. சுவாமி, இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க மாலை போட்டுக்கிறதுக்கும் இருமுடி கட்டிக்கிறதுக்கும் நாள் நட்சத்திரம் திதி இந்த இதெல்லாம் நல்ல நாள் பார்த்து தான் போட்டுக்கணுமா, செய்யணுமா, இல்லை ஐயப்பனுக்கு மண்டல காலத்தில் எப்போ வேணால் போட்டுக்கலாமா? என்ன ஓகே, நான் வந்து இருமுடி கட்டிக்கிறதுக்கு சேர்த்து. சரி, ரைட்டு சுவாமி சார், இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். ஆனால் பொதுவில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இன்வேரியபிளி பார்த்தேன்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பெரும்பாலும் கரிநாளாக தான் வரும். பார்த்துருக்கா? கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பெரும்பாலும் கரிநாளாக தான் வரும். அதுக்காக நம்ம மாலை போட்டுக்காமல் இருக்கோமா? அதனால் பகவானுடைய அந்த பவித்திரமான மாலை கழுத்தில் விழறதுக்கு நம்ம நாளும் பார்க்க வேண்டாம், நட்சத்திரமும் பார்க்க வேண்டாம். அவர் நம்மளை கூப்பிடணும். அவர் நம்மளை கூப்பிட்டாச்சுன்னா மாலையை கழுத்தில் போட்டு போகிறோம். நம்ம நாளை பார்த்து இன்றைக்கி இப்போ புதன்கிழமை நன்னா இருக்குன்னு தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ளே வேறு ஏதாவது தடஸ்தம் வந்துருத்துனா பகவான் நம்மளை கூப்பிட்டாச்சுன்னா மாலையை கழுத்தில் போட்டுடணும்னு என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். அதனால் மாலை போட்டுக்கிறதுக்கு அது ஏகாதசியாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ராகுகாலமாக இருந்தாலும் சரி, அவருக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டவர். அதே போல் தான் இருமுடிக்கும். அவர் நம்மளை கூப்பிடணும்னு தீர்மானம் பண்ணால் அதுதான் நல்ல நேரம். என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் என் குரூப்பர் வர வாழ்க்கை எல்லாத்தையுமே கேளுங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம், என்றைக்கு நல்ல நாள் இன்றைக்கி, எப்போ நல்ல நேரம் இப்போ, அவ்வளோதான். அதனால் ரொம்ப இதில் வந்து இது வந்து ரொம்ப இதுலேயே யோசித்து நிறைய பேர் வந்து ஒன்று 4 கிழமையை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அவளுக்கு இந்த சென்டிமெண்ட் இருக்கிற விஷயத்துக்கு வந்து அதை அவள் தீர்மானிச்சிக்க வேண்டியது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இது நல்லது கெட்டதுங்கிறது நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் தான் தீர்மானிக்கணும். சஜஷன் தான். கிருஷ்ணனே என்ன சொல்கிறேன், 18 அத்தியாயத்தையும் சொல்லிவிட்டு அர்ஜுனன்கிட்ட நான் இத்தனை சத்தியத்தையும் சொல்லியிருக்கேன், இதன்படி கேட்டு நடான்னு சொல்லலை. இத்தனை சத்தியத்தையும் சொல்லியிருக்கேன், உன மனசுக்கு எது சரின்னு விடுறதோ நீயே தீர்மானம் பண்ணு. எதே சத்தி ததா குருனா, உனக்கு எது இச்சையோ நீயே பண்ணிக்கோ, ததா குரு, நீ சௌரியம் போல் பண்ணுட்டான். அதனால் நான் உள்ளதை சொல்லிட்டேன். பகவான் நம்மளை கூப்பிடுற நேரம் தான் கழுத்தில் மாலை விழும். நம்ம நினச்சாலாம் போட்டுன்ற முடியாது. அதனால் நம்மளா அதை போய் இழுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்புறம் நீங்கள் சௌரியம் போல. நமஸ்காரம். சுவாமி சரணம். அந்த காலத்துலலாம் வந்து ஆற்றுல இல்லை அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு பார்க்க மாட்டா, பேச மாட்டா அப்படின்லாம் இருப்பாள். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஆற்றுல இருக்கிறவா வந்து ஒதுங்கி இருக்க முடியும். இப்போ வெளியில் போகும்போது 4 பேரை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தீட்டாருன்னா ஆற்றுக்கு வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மேலே அந்த காலத்தில் இருந்து. இப்போ அந்த மாதிரி சில பேர் அதனால் இருக்க முடியறதில்லை. வந்த உடனே உடம்பு உபவாசத்தினால காஃபியோ அது மாதிரி குடிச்சிக்கிறாளே, அதெல்லாம் தப்பா? அப்படி எடுத்துக்க கூடாதா? ஏன்னா சில பேர் வந்து இப்போ அந்த காலத்துல மாதிரி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்து ஆத்துக்கு வந்து குளிச்சு சரணம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுதான் விதி. அதான் விதி. ஆனா அதுதான் விதி. இப்போ நம்ம வெளியில போகும்போது யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவா ஒருத்தர் வந்து ஆத்துல இல்லைங்க தெரிஞ்சவா நம்ம எதிர பார்த்துட்டோம்னா இப்போ அதுக்காக ஆஃபீஸ்க்கு போகும்போது
நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஆற்றுக்கு குளிச்சுட்டு தான் போவாளா? இப்போ எனக்கு கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு இல்லை, விதி இதுதான். அப்புறம் இது எப்படி விதியை இன்டர்பிரட் பண்ணுறவங்க நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். சிம்பிளாக நான் முடிச்சுட்றேன். விதி இப்படி தான் சொல்லியிருக்கு, விதி இதுதான் கிளியராக இருக்குது. விதியை நம்ம வந்து நம்ம சௌரியத்துக்கு இன்டர்பிரட் பண்ணுறோமா இல்லை சொன்னபடியே ஃபாலோ பண்ணுறோமாங்கிறது நம்ம கான்ஷியஸுக்கு விட்டாச்சு. இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம ஆற்றுல இருக்க ஒருத்தர் பக்கத்தில் இருக்கா, நம்ம ஆற்று ரிலேஷன் யாரும் இருக்கா, அவாத்தில் ஆற்றுல இல்லைன்னு தெரியுது. இப்போ நம்ம வெளியில் கிளம்பி போகிறோம், போயின்னு இருக்கிற நேரத்தை அவளுக்கு எதேச்சியாக வரும்போது நம்ம எதிர பார்த்துட்டோன்னா இப்போ அதுக்காக நம்ம அன்னைக்கு ஃபுல்லாகவே. இதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற விஷயங்களில் மனசை சிந்தனையே செலுத்தாமல் விரத காலத்தில் முழுமையாக பகவானை மட்டுமே சிந்திச்சா யார் எங்கே இருக்கா, யார் உள்ளே இருக்கா, யார் வெளியில் இருக்கா நமக்கு தெரியாது. புரியுறதா? நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. என்ன, 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடுறது, 16 மணி நேரம் பாக்கி இருக்குது. இந்த 16 மணி நேரத்தில் 8-9 மணி நேரம் நீங்கள் ஆஃபீஸுக்கு ஆற்றுலேருந்து புறப்பட்டு திரும்பி வரதுக்கு போய்டுறது. மீதம் 7 மணி நேரம் இருக்குது. இந்த மீதம் 7 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கும் மொபைல் பார்க்குறதுக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 மணி நேரம் போய்டுறது. மீதம் இருக்கிறது 4 மணி நேரம் தான். அந்த 4 மணி நேரத்தையாவது பகவானை பற்றி மட்டும் சிந்திச்சோமானா யார் உள்ளே இருக்கா, யார் வெளியில் இருக்கா, யார் போனாங்கிற சிந்தனை நமக்கு வராது. அதுதான் சொல்கிறேன். ஆஃபீஸ்லேயுமே நம்ம விஷயத்தை மட்டும் பேசி வேலையை மட்டும் பார்த்தா இந்த சிந்தனைகள் வராது. இப்போ நான் சொல்கிறது இது இப்படி தான் பண்ணணுங்கிற விதிமுறை இருக்குது. இட் இஸ் வெரி கிளியர். விதிமுறை இது தான் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோமா இல்லை இந்த காலத்தில் முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம தான் கேட்குறோம். இதில் நான் இன்னும் பிளண்ட்டாக உடச்சி சொல்லணுமானா, நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தப்பா சரியான்னு நம்ம மனசுக்கு நன்னா தெரியும், 100% தெரியும். நம்ம வந்து இந்த காலத்தில் என்னால் காப்பி குடிக்காமல் இருக்க முடியாது, இந்த காலத்தில் வந்து அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, உடம்பு ஒத்துக்கிறேன்னு நம்ம தான் சொல்லிக்கிறோம். நம்மளே வந்து இந்த காலத்தில் முடியாது அதனால நான் காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு அலாரம் அடிக்கிறதா இல்லையா? டே நீ பண்ணுறது சரியான ஒரு அலாரம் கேட்டுரும். எனக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 10 கால் 20 கால் வருது. ஏதாவது சந்தேகம் கேட்டுட்டே இருப்பாள். அதில் ஒரு 20 கால் வருதுன்னா அதில் 18 கால் எதுக்கு தெரியுமா வருது? அவனுக்கே தெரியும் அவன் பண்ணுற தப்புன்னு. யாராவது கேட்டால் நான் அரவிந்தன் நாட்டி கேட்டுட்டேன்னு சொல்லி அவன் பண்ணுற தப்புக்கு என் சிக்னேச்சரை போடுறதுக்கு அது எனக்கும் நல்லா தெரியும். அதனால் இதில் கொஸ்டினே கிடையாது. இது வந்து 100% நமக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நம்ம வந்து வெதர் வி ஆர் கோயிங் டு காம்ப்ரமைஸ் ஆர் நாட்டுங்கிறது தான் மேட்டருங்க. சிம்பிளாக முடிச்சுடுறேன். நமக்கு தெரியும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோமா இல்லையா. நம்ம இந்த காலத்தை முடியாது நம்ம பண்ணிக்கிறோம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கைக்கு தலைக்கு வச்சு படுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகி பல பேர் தலைவாணி வச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். சரியா தப்பா நம்ம தீர்மானிச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம கடின விரதம் இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வில் ஸ்டிக் ஆன் டு தட். அதுக்கப்புறம் இல்லை என்னால் முடியல அதனால் பண்ணிட்டு நான் அறிந்து முடியாமலும் சொல்லிக்கிறேன்னா அது உங்கள் சாய்ஸ். கடைசி கொஸ்டின். நமஸ்காரம் சாமி சொன்னோம். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக இருக்கலாம், பட் கரெக்டான ஆன்சர் தெரியணுன்றதுக்காக கேட்குறேன். மலைக்கு போகும்போது இந்த பூதகிக்கு பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னு சொல்லி தூக்கி போட, அது எக்ஸாக்ட் ரீசன் வந்து அதுக்காக தான் போடுறாளா இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கு? இல்லை, பூதகிக்கு இல்லை, பூதங்களுக்கு. சரி சரி ரைட். அதாவது இது வந்து நிறைய பேர் பண்ணுறாளா என்னன்னு தெரியல, ஆனால் பிராச்சீனமாக உள்ளவா அந்த சம்பிரதாயத்தை வச்சுன்னு இருக்கா. அதாவது புராணத்தில் பூதநாதோபாக்கியானத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. கட்டுரவன்னு சொல்லக்கூடிய பகவானுடைய பூதகணம் நம்மளுடைய அப்பாச்சி மேட்டில் தன்னுடைய பூதப்படைகளால் நிறுத்தி வச்சிருக்காராம். ஏன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு காவலாக சுவாமி ஒரு பாயிண்ட்லையும் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கார். எருமேலியில் ஆரம்பித்து எப்போ நம்ம யாத்திரை கிளம்புறோமோ ஆற்றுல இங்கேருந்து புறப்படும் போது தேங்காய் உடைக்கிறோம். அது யாருக்குன்னா கருப்பனுக்கு. நம்ம போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த வீட்டை பாதுகாக்கிற வேலை கருப்பனை சேர்ந்தது. அதே மாதிரி எருமேலிக்கு போயிட்டோம்னா நம்மளை யார் சார்ஜ் எடுத்துக்கிறான்னா வாபுரன்கிற பூதகணம், வாவர் இல்லை வாபுரன்கிற பூதகணம் சார்ஜ் எடுத்துக்கிறது. வாபுர கடுசப்தஸ்ச வீரபத்ரோதி வீரியவான் கூபநேத்ரோ கூபகர்ணோ கண்டாகர்ணோ மகாபலினி 8 பூதகணம் பகவானுக்கு பிரமத கணநாதர்களாக இருக்கான்னு புராணம் சொல்கிறது. அந்த கடுசப்தன்னு சொல்லக்கூடிய பூதகணம் அவனுடைய வேலை வந்து என்னென்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் எருமேலியிலேருந்து காலகட்டி வரைக்கும் ஒருத்தர், காலகட்டியிலேருந்து முக்குழி உடும்பாறை வரைக்கும் ஒருத்தர், இப்படி ஒருத்தரும் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறா பக்தாவை காப்பாற்றுறது. அதில் நீலிமலை ஏறின உடனே அப்பாச்சி மேட்டில் இந்த கடுசப்தன்னு சொல்லக்கூடிய பூதகணம் தன்னுடைய பூதப்படைகளெல்லாம் வச்சுட்டு இருக்காருங்க. பக்தர்களை அது வரைக்கும் வந்தவாளை சோதனை பண்ணி காப்பாற்றி அடுத்த லெவலுக்கு கடத்தி விடுறதுக்கு, அவளுக்கு துணையாக வரத்துக்கு.
அப்போ அந்த பூதங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சிக்காக ஆற்றுல இருந்து மாவு உருண்டையோ பொரிவளங்கா உருண்டையோ எடுத்துகிட்டு போகிறா. அங்கே அப்பாச்சி மேட்டில் அதை போடணும். அது நம்ம ஆற்றுல எப்படி சுவாமிக்கு இருமுடி எடுத்துன்னு போகும்போது மடியாக எடுத்துன்னு போகிறோமோ அது மாதிரி கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போய் அவன் என்னத்தையோ விற்கிறான், அது மாவு உருண்டையா இல்லை சுண்ணாம்பான்னு கூட தெரியாது. கூடுமான வரைக்கும் கடையில் எதையுமே வாங்காதீங்க. கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல. நான் இது ஆஃப் தி கான்டெக்ஸ்ட் இருந்தாலும் சொல்கிறேன், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட தயவு செஞ்சு பேக்கெட் பால் எடுக்காதீங்க. அது ஒரு நாளில் கெட்டு போனால் தான் அது பால். அது வாட்டுக்கு இருக்குன்னா அது கெமிக்கல். அதனால் நீங்கள் ஒரு சொட்டு விட்டாலும் போகிறோம், பசும்பால் கிடைக்கலன்னா பரவாயில்ல, வெறும் தண்ணி விடுங்கோ. இந்த பேக்கெட் பாலை வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாதீங்க. நம்ம மேலே கெமிக்கல் போட்டால் தாங்குவோமா? அது மாதிரி பகவானோட சரீரத்து மேலே அது படுறது. அதே போல் தான் நெய்யும். கூடுமான வரைக்கும் உங்களால் முடிஞ்சுதானா நல்ல ஒரிஜினல் வெண்ணெய் வாங்கி நீங்களே காய்ச்சுங்க. அது முடியலன்னா 100% அது ஒரிஜினல் நெய் தானான்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. பகவானோட சரீரத்தில் அது படுறது. சுவாமி நம்ம தெரிஞ்சு பார்த்துருக்கோம், பகவான் வந்து தங்க நிற திருமேனியாக இருந்தார். இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தோம்னா சபரிமலை அபிஷேக கீ அவைலபிள் போட்டிருக்கான், கீழே ஒரு ஸ்டார் நான் எடிபிள். அப்படின்னா என்ன, சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம். சாப்பிட முடியாத ஒரு வஸ்து இருக்குமானா அது கெமிக்கல். அதனால் இது பூதகணங்களுக்கு நான் சொன்னது போல் இந்த பொரிவளங்கா உருண்டையை நம்ம ஆற்றுலேருந்து பண்ணி எடுத்துன்னு போனோம். புராணத்தில் ரொம்ப கிளியராக இருக்குது. கன்னிசுவாமியில் எடுத்துன்னு வரக்கூடிய சரம் அது ஆற்றுலேருந்து கொண்டு போகணும், எரிமலையில் வாங்கப்படாது. இங்கே ஆற்றுல நீங்கள் மாலை போட்டின நாள்லேருந்து சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி கட்டோட வச்சு பூஜை பண்ணி கட்டோடு எடுத்துன்னு போகணும். இங்கேருந்து நம்ம அர்ச்சனை தட்டு எப்படி போயிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், ஆற்றுலேருந்து புஷ்பங்களெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் பழத்தை ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி திருப்பி கொண்டு வந்தோம். இப்போ என்ன எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் வாசலில் தட்டு கிடைக்கிறதுன்னு அப்படியே வாங்கிடுறோம். அது மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இது வாசல் எரிமேலியில் போனால் சரம் கிடைக்கும், அப்பாச்சி மேட்டில் போனால் அவனே என்னத்தையும் ஒன்று வித்துன்னு இருக்கான். அப்படிங்கிறத மாற்றி இது எல்லாத்தையுமே ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நீங்கள் போகணும்னு நினச்சேன்னா நல்ல வஸ்துக்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சுத்தமான வஸ்துக்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமான வஸ்துக்களை கொடுக்குறோ அதே அளவு பகவான் நம்மளுக்கு சுத்தமான பலனை திருப்பி கொடுப்பான். நம்ம அடல்ட்ரேட்டட் வஸ்துக்களை கொடுத்தா பலனும் அடல்ட்ரேட்டடாக தான் இருக்கும். ரைட், பூர்த்தி பண்ணிடலாமா? நிறைய எனக்கும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னு ஆசை தான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் ஆன்சர் பண்ணுறேன். மணி 9:30 போகிறது. அதனால் இதோட பூர்த்தி பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஒரு நாளைக்குள்ள பரிபாடிகளை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த அளவோட இதை பூர்த்தி பண்ணி பகவான் எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும். நாளைக்கு சாஸ்தாபிரதி நடைபெற இருக்கிறது. இதே போல் வந்திருந்து எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையோடு இருந்து சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். இன்னும் முக்கியமான எனக்கு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் ஃபோனே அடிக்கலை. அதனால் நாளைக்கு இதே போல் சாஸ்தாபிரதிக்கு வந்தோடனே எல்லோரும் சைலண்டில் ஃபோனை வச்சுருங்கோ, வந்து பகவானை ஆனந்தமாக அனுபவிங்கோ. சர்வமங்கள தாயகரே உக்ர பிரதாப வியாகிராதிரூட சிப்ர பிரசாதி பகவான் ஐயனையப்ப சுவாமியே பார்ப்புகட்டும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீ சக்கரபீடமதில் சின்மயானந்த பாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டன காட்சி தந்து இருவினைகளையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா 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 என்ற மனமுருகும் அன்பர் தமக்கு சகல சௌபாகியமும் தந்துதவும் திவ்ய தபயோக சித்தாந்த சபரி பீடாசிரமஸ்தானி விஞ்ஞான குரவே சுவாமியே மாதாபிதா குரு தெய்வமே. இன்னும் ஒரே ஒரு ப்ரைவேட் அனௌன்ஸ்மெண்ட்டு. நிறைய ஐயப்பன்மார் இருக்கு. ஜனவரி மாதம் இவ்வாறு அன்னதானம் பண்ணுறா பெரியான வட்டத்தில். ஃபஸ்ட் வீக் பண்ணுறா, 9ஆம் தேதியிலேருந்து பண்ணுறா. முடிஞ்சவா அதில் கலந்துக்கும், அந்த யாத்திரையில் வரவா. ஜோதி யாத்திரைக்கு வரவா. ஜனவரி 13, 14, 15 பெரியான வட்டத்தில் நம்மளோட அன்னதானம் இருக்குது. முடிஞ்சவா அதுலேயும் வந்து கலந்துங்கோ, சுவாமி பிரசாதத்தை எடுத்துங்கோ. அங்கே பூஜைகள் ஹோமங்கள்லாம் நடக்க போகிறது, தரிசனம் பண்ணுங்கோ. சரணமையப்பா.